எந்த உயிரை நீ கொள்றையோ அந்த உயிருக்கான பாவம் சத்தியமாக அவங்களுக்கு வந்து சேரும். இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமாக இது நடந்து தீரும். கண்டிப்பா எல்லா இந்துக்களும் கேட்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ, கோயில்ல பலி கொடுக்குறாங்க, இந்த பலி சரியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லோருக்குமே. பெரும்பாலும் நம்ம மிருகங்களுக்கு உதவி செய்யறோம், ஐயோ மிருகம் பாவம், அதை வதைக்காதீங்கன்னு சொல்லும் போது நம்மளே எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, நீங்க கோழி சாப்பிடுறீங்க, நீங்க ஆடு சாப்பிடுறீங்க, நீங்க மீன் சாப்பிடுறீங்க, அதை சாப்பிடுறீங்க, இது சாப்பிடுறீங்க, அது மட்டும் பாவம் இல்லையா, இது மட்டும் எல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பா பார்க்க மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பலி என்கிற சொல் சமஸ்கிருத சொல்லாகும். இந்த சமஸ்கிருதத்தில் பலி என்றால் உணவு அளிப்பது என்று அர்த்தம். உணவு அளிப்பது, அந்த உணவு அளிக்கிறதுக்கு பேரு தான் பலி. சன்ஸ்கிரிட் படிச்சவங்க இல்ல நம்மளுடைய சமயத்தை பத்தி படிச்சவங்க, உண்மையாக படிச்சவங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இறைவனுக்கு பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னா இறைவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உயிர் பலி கிடையாது. உயிர் பலி என்பது ஒரு உயிரை வெட்டி அதனுடைய ரத்தத்தையோ அதனுடைய உடலையோ அதுக்கு கொடுப்பது, அதுதான் உயிர் பலி. ஆனா உயிர் பலிங்கிறது இந்து சமயத்தில் கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், அதுக்கு சாட்சி இருக்கு. நான் ஒரு விஷயத்த பேசுறேன்னா ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஆதாரமின்றி எந்த விஷயத்தையுமே நான் பேச மாட்டேன். நம்மளுடைய இந்து சமயத்தில் எந்த இடத்துலயுமே உயிர் பலி கொடுங்க அப்படின்னு சொல்லல. இந்த காலத்துல எப்படி அறிவாளிகள் இருக்காங்க, முட்டாள்கள் இருக்காங்களோ அதுபோல அந்த காலத்திலயும் அறிவாளிகளும் முட்டாளும் இருந்திருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் சொல்றது சரி அப்படின்னு நம்ம நம்பிக்க முடியாது. முன்னோர்கள் எல்லோருமே அறிவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சூழ்ச்சிக்காரர்கள் இருந்திருக்காங்க. சூழ்ச்சிக்காரர்கள்னா என்ன தெரியுங்களா, தனக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கு நடக்க கூடாதுங்கிற ஒரு சூழ்ச்சிக்காரர்கள். நல்லா தெளிவா கேட்டுங்க. முன்னோர்கள் எல்லோருமே அறிவாளிகள் கிடையாது. ஆனா ஞானிகளும் முனிவர்களும் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அவங்களாம் நம்மளுக்கு விட்டுட்டு போனது அற்புதமான புத்தகங்கள், அற்புதமான ஞானத்தை அதான் விட்டுட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு. இந்து மத ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்கள். அந்த ரகசியத்தை எல்லாமே தெரிஞ்சு கொண்ட சில சூழ்ச்சிக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமர மக்களுக்கு, அதாவது சாதாரண மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரக்கூடாது, தனக்கு கிடைக்கிற அந்த இன்பம் மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய சாங்கிய முறைகளை மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்திருக்காங்க. எதற்குன்னா, சாஸ்திர ரீதியா நம்ம தவறு பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த தவறுக்கான தண்டனை பூலோகத்துல மட்டும் கிடையாது, மேலோகத்திலையும் கிடைக்கும். அதாவது நம்ம இறந்த பிறகும் கிடைக்கும். அதனால பல சூழ்ச்சிக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சில புரியாத சாங்கியங்களை மக்கள்கிட்ட தவறான வழியில கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுல ஒரு பெரிய உதாரணம் தான் பலி. அந்த காலத்தில் எல்லோருமே பணக்காரங்க கிடையாது. எல்லோருமே கடவுளுக்கு பொண்ணு, பொருள், உணவு எல்லாமே கொடுக்க முடியாது. அவர்களிடம் இருந்ததை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் புல் வெற்ற வேலை செஞ்சாரா, அந்த புல்ல தான் அவர் கொடுத்திருக்காரு, என்கிட்ட இதான் இருக்கு அப்படின்னு. ஒருத்தர் நெல் வயல்ல வேலை செஞ்சாரா, அந்த நெல்லை தான் கொடுத்திருக்காரு இறைவனுக்கு. அந்த மாதிரி இருந்ததை மட்டுமே கொடுத்து இறைவனை வணங்கியிருக்காங்க. இருப்பதை இறைவனுக்கு கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்க கிட்ட இருக்கிற அந்த கால்நடைகளை கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? இறைவனுக்கு கொடுத்தாங்க, இதை உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் உயிரை வெட்டி அதோடைய தலையை வெட்டி கொடுக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கோவில் இருக்கு வச்சுக்கோமே, என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, பசுமாடு இருக்கு. அந்த கோவிலுக்கு பால் தேவைப்படுது அப்படின்னா அந்த பசுமாட்டை கொடுக்குறேன். அந்த பசுமாட்டை நான் பரிசா கொடுத்துறேன், இறைவனுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னு. காரணம், அந்த பசுவில் இருந்து அந்த கிடைக்கின்ற பால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம், அந்த தீர்த்தத்தை கூட பால்ல உருவாக்கலாம். இப்படிதான் ஆதி காலத்துல செய்து வந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அன்னதானம் கொடு, உயிர்களுக்கு அன்னதானம் கொடுன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர்களுக்கு பலி கொடு. நாளடைவில் அந்த பலிங்கிற அந்த சொல் வந்து உணவு தானே, அந்த உணவு கொடுக்கணுங்கிறது உயிர் பலியா மாறிடுச்சு. இது எப்படி மாறிடுச்சுன்னா, உயிர்களுக்கு பலி கொடுக்கணும். உயிர்களுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னா உயிர்களுக்கு உணவு கொடுங்கள், அன்னதானம் கொடுங்கள் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதை விட்டுட்டு உயிரே பலி கொடுத்தார்கள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான் உண்மை. உயிரையே பலி கொடுத்தார்கள். அந்த உயிரோடைய உடலையே உணவாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு உயிரை உணவா கொடுத்திருக்காங்க. அந்த உணவா கொடுக்கணும்னா அந்த உயிரை சாவடிச்சுதான் ஆகணும். சும்மா சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சாஸ்திரத்திலே இருக்கே பலி கொடுக்கிறது நம்மளுடைய இந்து சமயத்தில் இருக்கு. உண்மையிலே கிடையாதுங்க, இது உறுதி. இந்து சமயத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்து மதத்தை பத்தி நான் நல்லா படிச்சிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே உறுதியாக சொல்கிறேன், சாட்சிகளும் இருக்கு. பலி கொடுக்கலாம், மாமிசத்தை உண்ணலாம் அப்படின்னா பிறகு எதற்காக சாமி கும்பிடும்போது சைவமா இருக்கீங்க? எதற்காக வெள்ளிக்கிழமைனா சைவமா இருக்கீங்க? எதற்காக வீட்டுல ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அதாவது 16 நாள் கருமதி செய்யணும் அப்படின்னா ஏன் அந்த நாள்ல சைவமா இருக்கீங்க? கோயில் உள்ளுக்கு போகும்போது ஏன் அசைவம் சாப்பிட்டு போக கூடாது சொல்றாங்க? அப்பனா இது எல்லாம் தவறு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அதையும் சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம என்னன்னே மறந்துட்டோம். நம்ம மறந்துட்டு நம்ம வெளியூர்ல எப்படி சாப்பிடுறாங்களோ, வெளியூர்ல எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அந்த வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டோம். அதனால தான் இன்னைக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாவற்றையும் நம்ம சாப்பிடுறோம். ஆனா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். உணவு என்பது உங்களுடைய விருப்பம். நான் யாரையுமே சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாதுங்க. இது உங்களுடைய விருப்பம், நீங்க தேர்ந்தெடுப்பது. சரிங்களா? என்னுடைய நோக்கம் இங்க என்ன அப்படின்னா, இந்து சமயத்தை குறை சொல்லாதீங்க. இந்து சமயத்துல எல்லாம் தெளிவா தான் சொல்லியிருக்காங்க.
உயிர்களை கொல்லாதீர்கள் அப்படின்னு. கொல்லாமையே இந்து மதத்தின் அடித்தளமான ஒரு கருத்து. இந்து மதத்துடைய ஒரு அடித்தளமான ஆணித்தரமான ஒரு கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமை, அதாவது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அப்படி என்றால் காளிக்கு ஏன் பலி கொடுக்கறாங்க? ஏன் பலி கொடுக்கறாங்க? அதாவது உக்கிரமான தெய்வங்களுக்கு எதுக்காக பலி கொடுக்கறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. உக்கிரமான தெய்வங்கள் பலி கேட்டுச்சா? என்னுடைய கேள்வி. எந்த இடத்துல உக்கிரமான தெய்வம் பலி கேட்டுச்சு? காளியம்மன் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் காளியம்மன் அவதாரம் எடுத்தாங்க. அவங்க அழிச்சது அசுரனை தவிர எந்த மிருகத்தையுமே கிடையாது. மிருகத்தின் வடிவெடுத்திருந்த அசுரனை அவங்க அழிச்சாங்களே தவிர எந்த மிருகத்தையும் அவங்க அழிச்சு கழுத்துல போட்டுக்கிட்டல. அவங்களுடைய கழுத்துல பாருங்க எந்த மிருகத்துடைய மண்ட ஓடும் இருக்காது. எல்லா மனிதர்களுடைய மண்ட ஓடு தான் அசுரர்களா இருந்தவங்க தான். அவங்க நவதுர்க்கை அம்மனுடைய காலில் பாருங்க ஒரு எருமை தலை இருக்கும். அந்த எருமை தலை கூட ஒரு அசுரன். அது எருமை, உண்மையான எருமை மாடு கிடையாது. உண்மையாகவே காளி தேவி என்பவங்க ஒரு அன்பானவங்க. அன்பைத்தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. இந்த பூமியின் மீது இருக்கிற அன்புக்காக அந்த பூமியை காப்பாற்றணும், இந்த பூமியை காப்பாற்றணுன்றதுக்காக எடுத்த அவதாரத்தில், காளி அவதாரத்தில் தான் அவங்க பல உயிர்களை கொண்டாங்க. அது ஒரு மிருகம் கூட அவங்க கொள்ளல. எல்லாமே அசுரர்களை தான் கொண்டிருக்காங்க. எந்த கடவுளாவது அவதாரம் எடுத்து ஏதாச்சும் ஒரு மிருகத்தை கொண்டிருக்காரா? கொண்டிருக்கவே மாட்டாரு. அசுரனை கொன்று வேணா மிருகமாக்கிருக்காங்க. முருகன் எடுத்துக்குமே, முருகன் அசுரனை கொண்டு மிருகமாக்கினார். அதாவது மயிலாக்கினாங்க, ஒரு பகுதியை சேவலாக்கிட்டாங்க. புரியுதா சொல்றது? அதே மாதிரி விநாயகரும் அப்படிதான். இந்த மூச்சு வாகனம் இருக்காரு விநாயகரோட, அவரும் அப்படிதான். அவரை கொன்னு ஒரு வாகனம், அதாவது மிருகமாக்கிட்டாங்க. அவ்வளவுதான். மிருகத்தை எந்த கடவுளுமே கொல்லவில்லை. ஏன்னா அதை கொல்லக்கூடாது, இதான் சாஸ்திரம். அது சில பேர் கேட்காங்க, செடி கொடிகளுக்கு உயிர் இருக்கு, அது மட்டும் தவறு இல்லையா அப்படின்னு. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு உயிரை சாப்பிட முற்படும் போது எந்த பொருள் அசையவில்லையோ, இப்ப நீங்க ஒரு செடியை போயிட்டு அதுலயே காயா இருக்கிறீங்க, இல்ல அந்த செடியே பறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பயந்துகிட்டு ஓடாம இருந்துச்சுன்னா அதை நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி தன்மை செடி கொடிகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதால ஓட முடியாது, கால் இல்லையே அப்படின்னு கிண்டலா பேசாதீங்க. காரணம் என்னவென்றால் அதற்காகவே படைக்கப்பட்டது. அதெல்லாம் மனிதர்கள் உண்ணணும், பல ஜீவராசிகள் உண்ணணும், உண்ணாதான் அது உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக படைக்கப்பட்டதுதான் இந்த செடி கொடிகள். ஆனால் மற்ற ஜீவராசிகள் அப்படி கிடையாது. அதாவது ஆடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இல்ல மத்த நீங்க சாப்பிடறதா இருக்கட்டும், எந்த பிராணியை நீங்க பிடித்தாலும் அதை காப்பாத்திக்கிறதுக்கு அது ஓட பார்க்கும். அப்படி ஓடுகின்ற பொருளைத்தான் அசைவம் என்றார்கள். சைவம் என்று சொல்லக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், அது ஒரு இடத்துல இருக்கும். அதை நம்ம பறிக்கும் போதோ எடுக்கும் போதோ ஒரு இடத்துல இருக்கும். அது எந்த ஒரு சண்டையும் நம்ம கிட்ட போடாது, கத்தாது. மரண பயத்தில் அது வாழ விடாது, மரண பயத்தில் அது கத்தாது. ஆனால் மற்ற விலங்குகள் எல்லாமே, கோழியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், எல்லா மிருகங்களுமே என்னென்ன மிருகம் நீங்க சாப்பிடுறீங்களோ அத்தனை மிருகமே நீங்க அதை கொல்ல போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அது உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது கத்தும். அந்த மாதிரி பொருட்களை தான் அசைவம் என்றார்கள். அந்த அசைகின்ற பொருளை அசைவம் என்றார்கள், அசையாத பொருளை சைவம் என்றார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. திரும்பவும் சொல்றேன், நான் யாரையுமே சைவம் சாப்பிடுங்கன்னு சொல்லல, அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது என்னுடைய வேலையே கிடையாது, அது நான் சொல்லவே கூடாது. இறைவன் ஒருவனே முடிவு பண்றான் யார் சைவம் சாப்பிடணும், யார் அசைவம் சாப்பிடணும். இறைவன் முடிவு பண்றான். அந்த நேரம் வரும்போது எப்படியாப்பட்ட அசைவம் சாப்பிட்டவங்க நீங்களா இருந்தாலும் கண்டிப்பா மாறிடுவீங்க. நானும் பிறந்ததுல இருந்து சைவம் கிடையாதுங்க. எங்களுடைய ஃபேமிலி எல்லாமே அசைவம் சாப்பிடுறவங்க தான். நான் இந்து சமயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளும் போது அது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமாக உயிர்களை கொல்லவே கூடாது, எந்த உயிரையும் பறிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சைவமா மாறினேன். அவ்வளவுதான். இனிமேல் இந்த கிடா வெட்டுறேன், ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன் அப்படிங்கறத தயவு செய்து நிறுத்துங்க. காரணம் என்னன்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புலால் உண்றவங்களை, அதாவது இறைச்சி சாப்பிடுறவங்களுக்கு, புலால் உண்றவங்களுக்கு, அதாவது இறைச்சி உண்றவங்களுக்கு, இன்னொரு உயிரை அடிச்சு உண்றவங்களுக்கு இறைவனுடைய அருள் கிட்டவே கிட்டதான். கருட புராணத்துல முக்கியமான சில தண்டனைகள், பெரும்பாலும் தண்டனைகள் உயிர்களை கொன்னா, உயிர்களை சாப்பிட்டா கண்டிப்பாக நரகத்தில் இந்த தண்டனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. ஏதாவது இதை பத்தி தப்பான விமர்சனம் கொடுக்க போறீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்க கொடுக்க கூடாது. நீங்க நேரா என்ன செய்யணும், திருவள்ளுவரை தேடி, திருவள்ளுவர்கிட்ட கேளுங்க. மகாவிஷ்ணுவை தேடி, நீ ஏன் எதுக்காக இந்த மாதிரி தண்டனை கொடுக்குற, நாங்க சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்ல எவனாவது என்ன மடையன்னு நினைச்சீங்கன்னா, இதையெல்லாம் படித்து விட்டு பேசுகின்ற நான் மடையனாவே இருந்துட்டு போயிடுறேன். படிக்காம காமெண்ட் சுலபமா போட்டு போற நீ அறிவாளியாகவே இருந்து கொள். அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த உயிரை நீ கொள்றையோ அந்த உயிருக்கான பாவம் சத்தியமாக அவங்களுக்கு சேரும். இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமாக இது நடந்து தீரும். இது நம்மளுடைய சாஸ்திரத்துல இருக்கு, நான் சொல்லல, நம்மளுடைய சாஸ்திரத்துல இருக்கு. அந்த சாஸ்திரத்தை மாத்த முடிஞ்சா மாத்த ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.